गजाननं भूतगणाशेदं कपित्थं भूतप्रक्षारवक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादमङ्गजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷையர். நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ராசி பலனை தொட்டு நம்மளோட நிகழ்ச்சி வந்து இருந்துட்டுருக்கு. ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டுருக்கோம். நிறையா பேர் இந்த ஆன்மீக தகவல் பார்த்து ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த விஷயத்தை அவர்கள் வந்து கடைபிடிக்கிறார்கள். ஸோ இது அத்தனை பேருக்கும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்துகிட்ருக்கு. நாலு நட்சத்திரம் அதனுடைய சிறப்புகள். ஒருத்தங்க சொன்னாங்க, சார் என் பர்த்டே அன்றைக்கி நீங்கள் தான் சார் ஃபஸ்ட்டு வாழ்த்து சொன்னீங்க. நான் எப்போ வாழ்த்து சொன்னேன்னு யோசிக்கும் பொழுது தான் தெரிஞ்சது நம்மளுடைய நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி எங்கே என்னை சந்திக்கும் பொழுதும் ஒவ்வொரு நபர்களும் சார் நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய முருகாசேஸ் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் பொருந்தி பார்க்கும் பொழுது தினம் தினம் பலன்கள் சாதகமாக இருந்து கொண்டு இருக்குது. அப்பாயின்மெண்ட்டுக்காக லேட் ஆகிறதே சார் அப்படின்னா, இப்போ எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபோன் அப்பாயின்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஆஸ் சூன் அதாவது எவ்வளோ சீக்கிரம் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நம்ம எவ்வளோ சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இருக்கும். அதுக்கு தான் ஸ்பீட் அப்பாயின்மெண்ட் சொல்லி 99523061 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய இந்த ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் இதில் நடைபெறக்கூடிய இந்த வெற்றிவேல் யாத்திரை, ஷீரடி யாத்திரை, மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த தைப்பூசத்துக்கு முன்னாடி போகக்கூடிய இந்த யாத்திரையில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரத்துடனான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம். இந்த பஞ்சாங்க குறிப்பு இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷ முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக திருமண காரியம் கைகூடி வரும். உற்றார் உறவினருடைய உதவிகள் கிடைக்கும். 2வது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பார்ட்னர்ஷிப்போட ஒரு தொழில் பண்ணுறவாளுக்கு நல்லா இருக்கும். ஆயில் சம்மந்தமான பிஸ்னஸ், அதே மாதிரி பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ், கேஸ் சம்மந்தமான பிஸ்னஸ், ஹாஸ்பிட்டலில் எக்யூப்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கவங்க, லேப் வச்சுட்டு இருக்கிறவங்க, நர்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக அமைஞ்சிடும். கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சுக்கொள்ளுங்க. சில தடங்கல்கள் வரதான் செய்யும். ஒன்று, இந்த நாள் ரொம்ப ஸ்பீடாக போகும். இல்லைன்னா உங்கள் ஸ்பீடுக்கு நாள் வராத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எதையுமே மனசில் பெருசாக போட்டுக்காமல் இந்த நாள் எப்படி போகிறதோ அதே ஸ்பீடில் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தொழிலில் சக்ஸஸ் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க, இவங்க அரகண்ட், இவங்களுக்கு வந்து செல்ஃபிஷ், இவங்க வந்து சொன்ன பேச்சை கேட்க மாட்டா, முகத்தை எப்படி வச்சுட்டு இருக்கா பாரு, எப்படி மாத்திரா பாரு, இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு அத்தனை பேர் சொல்லுவா. ஓகே தான், கரெக்டு, நான் என் காரியத்தில் சக்ஸஸ் ஆக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எல்லாத்தையும் போயின்னு இருப்பேன். அதுக்குன்னு கர்ப்பம் கிடையாது. ஆனால் ரொம்ப டவுன் டு எர்த் தான். சில விஷயத்தை எடுக்கும் பொழுது இது எனக்காக நான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் இருப்பேன். வயசானவா, தாத்தா பாட்டி, அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சொந்த பந்தங்கள் சில பேர் ஒற்றுமையாக வருவோம், ஒற்றுமையாக வரமாட்டான். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு சில பேர் வரேன் வீட்டுக்கு, இன்றைக்கி இந்த டயத்தில் வரேன், திடீர்னு கூப்பிட்டு இன்றைக்கி வரலன்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு விடுவேன். நீங்கள் உங்கள் டயத்தையும் விட்டுட்டு அங்கே உட்காந்துட்டு இருப்பேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, நன்மை தரும் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசிக்கு இன்றைய தினம் சாதகம் உண்டு. எடுத்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சில நேரங்களில் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்ல மாட்டேன், உள்ளுக்குள்ளேயே போட்டுருப்பேன். என்னமோ நினைக்கிறீங்களே, என்ன ஆச்சு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, என்னமோ நினைக்கிறீங்களே, என்ன ஏதோ சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க, ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, அவங்க வந்து ஒன்றுமே இருக்காது. இல்லை என்னமோ சொல்ல வந்தீங்களேன்னு, நான் ஒன்றுமே இல்லை, இல்லை என்னமோ சொல்ல வரீங்க, இதை ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு சரி என்னமோ ஒன்று சொல்லணுமேன்னு சொல்லுவோம். அதில் ஒரு விஷயத்தை எடுத்து அப்படியே டாபிக் போயின்னு இருக்கும். இதே மாதிரி நான் 2-3 தடவை பார்த்தேன், எனக்கு தெரியல, யதார்த்தமாக இருந்துவிட்டேன். அதுக்கப்புறம் தான் அட்டே இவங்களுக்கு டைம் இருக்குது, அதனால் அப்படி பேசுகிறாங்க,
அதை எடுத்து அப்படியே லீட் பண்ணி அப்படியே கொண்டு போய் விடுறாங்க. கடைசியில் நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லி முடிச்சு விடுவான். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ரொம்ப மற்றவாட்ட அட்வைஸ் எல்லாம் வாங்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வேலை வாய்ப்பில் கவனத்தை செலுத்துங்க. ரொம்ப மிஷினரிஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், பயங்கரமாக இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது சார், ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. அதேமாதிரி ஜிம் ட்ரெயினராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டீச்சராக இருந்துட்டு ஆன்லைன் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். நினச்ச காரியத்தை சாதிச்சிருவேன். மறைமுக எதிரி இருப்பா, கவனமாக இருக்கணும். டயத்தை யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நேயர்களுக்கு, மிதுனத்துக்கு இன்றைய தினத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சின்ன 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 மாற்றம் கூட உங்களுக்கு ஒரு திருப்தியை அமைச்சு கொடுக்கும். ஆனால் நீங்கள் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா அம்பாள் கோயில், துர்க்கை கோயிலுக்கு போய் வழிபட்டுப்பாங்க. இன்றைக்கி எப்பேற்பட்ட கெட்டதும் உங்களை விட்டு போயிடும். பயம், திருஷ்டி, ஒரு விஷயத்தில் கலக்கம், அதே சமயத்தில் இது நடக்குமா நடக்காத தடங்கள், யாராவது மூலமாக சில ஒரு 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 விதமான அழுத்தம், இது அத்தனையும் தீர்ந்துடும். ஆனால் இந்த வழிபாடு ரொம்ப அவசியம். இன்றைய தினத்தில் வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. மன சங்கடங்கள் இருந்தால் நிவர்த்தி பண்ணும். அதுக்கு யார்ட்டையாக உட்காந்து சில பேர் கவுன்சிலிங் எல்லாம் போவாள், டாக்டர்ஸ்லாம் உட்காந்து பேசுவாள். நிதானமாக எடுத்து சொல்லும் போது ஒரு சார் உங்கள்கிட்ட வந்த மனசு திருப்தியாக போச்சுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போவாள். அந்த மாதிரி இன்றைய தினத்திலலாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சில அஸ்ட்ராலஜர்ஸை சந்திக்கும் போது சர்ப்பதோஷம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இன்றைக்கி அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா துர்க்கை வழிபாடு தான். கடகராசி என்பர்களே, கடகராசிக்கு இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில காரியம் தடங்களாகி ராஜயோகத்தை கொடுத்துடும். எப்படி சார் அது? எஸ், அது நடைபெறுற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் இட்ஸ் ஹேப்பன் ரொம்ப பவர்ஃபுல்லாக அமையும். இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு ஒருத்தர்கிட்ட நான் பார்த்தேன். அவர் ஒரு பெரிய சினிமா நட்சத்திரம். ஒரு படம் எடுக்கிற, அந்த படத்தை முடிக்கிறதுக்குள்ள அவர் பட்ட பாடு ஐயோ. ஏன்னா சார் இதெல்லாம் வெளியில் வருமானு படம் விற்கவும் கிடையாது. கடைசியில் பார்த்துட்டேன்னா அந்த படம் வந்ததுக்கப்புறம் ஓஹோன்னு போச்சு, மிகப்பெரிய பேர் அவருக்கு கிடச்சிது. நான் அவர் ஜாதகத்தில் சொன்னால் ராஜ யோகம் இருக்குதுன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள், சாதாரண ஸ்ட்ரகிள் இல்லை, போட்டு வாட்டி எடுத்துரும். அந்த பேர் கிடைக்கும்போது கண்ணில் தண்ணி வந்துடும் சார்னு. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கடகராசிக்கு இருக்குது. பயங்கர ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பெரிய முயற்சிக்கு உண்டான பேர் கிடைக்கும். பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கோம், டாக்டரேட்காக போஸ்ட் டாக்டரேட் பண்ணியிருக்காங்க, எம்ஃபில் பண்ணிட்டு இருக்கவங்க, வெளிநாடு, வெளியூர், தீசஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் மாறிடும், கவலைப்படாதீங்க. அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு. சிம்மராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் சில விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணுவேன், சில விஷயத்தில் டக்குன்னு எடுத்து டப்புன்னு பேசிவிடுவேன். என்னென்னாச்சுனாலும் பரவாயில்லன்னு சொல்லி. கணவன் மனைவிக்குள்ளே சில பேச்சுவார்த்தைகளை கவனம் தேவை. யாராவது வந்துட்டு போனால் திருஷ்டியே உங்களை சண்டையை கொடுத்துரும். நான் இது சொல்ல வரல, நீயா புரிஞ்சுக்கிட்டது இப்படி, அந்த மாதிரிலாம் இன்றைய தினத்தில் இருக்குது. ஃபோன் எடுக்க மாட்டா, இரிட்டேட் ஆவல், கோவப்படுவேன். இங்கே போய் நின்றுட்டு கடைசியில் இப்போ உங்களை நம்பி அதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும். சிம்மராசி என்பர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சகோதர சகோதரிகளுக்கு எதனா உதவி பண்ணுவீங்க. தெரியாமல் செய்யக்கூடிய சில விஷயம் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகம். வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது, பண வரவுகள் கொண்டு வரும். லேபில் அதே சமயத்தில் மருந்து சம்மந்தமாக, பர்ஃப்யூம் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக் சம்மந்தமாக ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, லேப் டெக்னீஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சர்ஜனாக இருந்துருக்க அனுகூல்யம் தேடி வரும். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கடனுக்காக கடன் வாங்க தவிர்த்துக்கிறது நல்லது. பொருட்களை கவனமாக வச்சுக்கோங்க. சில நேரங்களில் சொல்லுவாங்க இல்லையா, பயிரை வேலையே மீது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம கூட இருக்கிறவா பொருட்கள் எடுக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் மறதி, இந்த மறதியை இருக்கப்படாது. சின்ன சின்ன விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன். கேட்ரிங் சம்மந்தமாக, ஃபுட்டு சம்மந்தமாக, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தெரியும். கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு.
துளாராசி நண்பர்களுக்கு சில விஷயங்கள் பார்த்துட்டுலாம் அதிசயம்தான். நான் எதிர்பார்க்கவில்லை, என்ன அது டக்கு டக்கு டக்குன்னு நடந்தது. சில நேரங்களில் பார்த்துட்டுனா இந்த 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 நடக்கிறதுக்குள்ளே எவ்வளோ தடங்களை தாங்க வேண்டியிருக்கு, எவ்வளோ பட வேண்டியிருக்கு, எவ்வளோ முயற்சி இருக்குது. பல வருஷமாக நடக்கலை, இப்போ தான் எப்படி நடந்ததுன்னு தெரியல. இந்த மாதிரி பல அதுக்குண்டான கதைகள், அதுக்குண்டான சப்ஜெக்ட் எடுத்து சொல்லுவேன். அதிசயமாக உங்களுக்கே அதிசயமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். துளாராசிக்கு அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இரவு நேர பிரயாணம் வேண்டாம். இந்த நடப்பதை கவனியுங்கள்னு சொல்லுவாங்கள்ல, என்னென்ன நடக்கிறது, யார் நல்லவா யார் கெட்டவா யார் என்ன ஏது இது எல்லாத்தையும் கவனித்து பார்த்தோன்னா உங்களுக்கு சில இனி முடியும் பொழுது ஒரு ஸ்டோரி நீங்களே கிரியேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அமையும். இன்றைய தினத்தில் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு கம்பெனிக்கு சிஓவாக இருந்துட்டுருக்க, டைரக்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி கொரியர் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ண, டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசினியர், விருச்சிகத்துக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் லாப பிரயாணமாக ஆமாம். சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஆச்சரியமாக பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம குழந்தைய நம்மளை இப்படி பேசுகிறாங்க, என்ன இத்தனை நாள் இப்படி பேசல, ஏன் இப்படி பேசுகிறாங்க, வெளியில் இருக்கிறவங்க பேசுகிறது பெரிய விஷயம் இல்லை, கூடவே இருந்துட்டு இப்படி பேசுகிறாங்களே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ஆச்சரியப்படும். எல்லாத்துட்டையும் கொஞ்சம் தள்ளியும் கூட இருப்பேன். சில நேரங்களில் பார்த்துட்டுனா ரொம்ப டல் ஆவீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் சரி அவாகணும் அப்படின்னு நீங்களே மாறி நீங்கள் எந்திரிச்சு செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. யாரையும் நம்புறதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அதே சமயத்தில் சப்போர்ட்டிவ் பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவ் பிஸ்னஸாக பண்ணி, இல்லைன்னா ஒரு சப்கான்ட்ராக்டாக கொடுத்துருந்தா அந்த சப்கான்ட்ராக்ட் ஒர்க்லாம் சூப்பராக எடுத்து பண்ணுவீங்க. விருச்சிகராசி அன்பர்களுக்கு நீங்கள் ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். யாரையாவது உட்கார வச்சு பேச வச்சிங்கன்னா அவங்க பேசி அதை திருவிளையாடல் பண்ணிடுவா. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், யாரையும் நுழைய விடக்கூடாது. இன்றைய தினத்தில் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வருது, மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் தீரும். சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. ஒவ்வொரு விஷயத்திலும் பேச்சில் லாபம் உண்டு. பிரச்சனையில் போகிற மாதிரி இருந்துருக்கோம், கடைசியில் அவள் உங்ககிட்ட சார் நீங்கள் சொன்னது தான் ரைட்டு, ஃபஸ்ட் நாங்கள் ஏற்றுக்கல, நீங்கள் சொன்னது தான் கரெக்ட், இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க. வாகனத்தில் வேகமாக போவதை தவிர்த்துக்கிறது நல்லது. வயதானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். சில விஷயங்களை சொல்லுவாங்க, இவங்க பாட்டி மாதிரியே தாத்தா மாதிரியேன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களே, அதே மாதிரி கோபம், அதே மாதிரி ஆள், அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கும். ஒரு விஷயத்தை படித்து தெரிந்துக்கிறத விட கற்பூர மாதிரி அப்படி பார்த்தோன்னே டக்குன்னு அப்படியே எடுத்து அது செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுது. வாட்ச் வாங்குறது, ட்ரெஸ் வாங்குறது, ஷூ வாங்குறது, பெல்ட் வாங்குறது, வாலெட் வாங்குறது, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். ஒரு கம்பெனி மூலமாக வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். அது முன்னாடி யார்ட்டையும் சொல்லாதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. மகர ராசி நேயர்களே, மகரத்துக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். விட்டு போன விஷயத்தை நீங்கள் போய் இருந்து இந்த காரியத்தை முடிச்சிடுவேன். 5 ரூபா இவ்வளோ வேலை செய்கிறாரு, 100 ரூபா இவ்வளோ வேலை செய்கிறாரு. கவுண்டமணி சார் சொல்லுவார், 1 கோடி ரூபா கோடி ரூபா கொடுத்தாலும் 6 மணிக்கு மேலே 30 ரூபா கொடுத்தா 3 நாளைக்கு கண் முழிச்சு வேலை செய்வேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ரொம்ப இறங்கி அந்த காரியத்தை ஜெயிக்காம விடக்கூடாதுன்னு ரொம்ப சிரமப்படு. ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க, ஸ்கேட்டிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க, செஸ்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ரன்னிங், கிரிக்கெட்டில் இருந்துட்டு, ஃபுட்பால், வாலிபால், பேட்மிண்டன், டென்னிஸ், இந்த மாதிரி பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக அச்சீவ் பண்ணிவிடுவாங்க. இவா வேகத்துக்கு யாரும் வர முடியும். மகர ராசிக்கு அந்த மாதிரி ஸ்பீடு இருந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்ணிட்டு இருக்கோம். அது பகவானுடைய அனுகிரகம். ஆனால் பேர் வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லி சரி பண்ணி ஆச்சரியமாக இருக்கும். நம்மளாக இப்படி பண்ணுறோன்னு உங்களுக்கே சந்தோஷப்படுவீங்க. இருக்கிற காலகட்டத்தில் நல்ல கர்மாவை நாம் செய்ய வேண்டும்ங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. எஸ் ஆர் நோ? எஸ். மகர ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா கோ வழிபாடு, பசு வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி நேர், எப்போவுமே எண்ணிய காரியத்தை கச்சிதமாக முடிச்சுடுவேன். ஒரு விஷயத்தில் ரொம்ப அழகாக ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்டை வாங்குவேன். ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல குடியிருக்க மாட்டேன். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், ஆன்மீக பிரயாணம்,
நிறைய விஷயங்களில் அப்பா சொன்ன வார்த்தை எனக்கு இப்போ நடக்குது அப்படிங்கிறத சொல்லுவேன், இல்லை அப்பா சொன்ன வார்த்தையை கேட்பீங்க. நிறைய பேர் எதிர்த்து பேசுவா, எதிர்த்திருப்பா. பட் அதான் நடக்கும். படித்த படிப்பு யூஸ் ஆகும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டருக்காக படிக்கிறவங்க இன்றைக்கி படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. எத்தனை அரியரை வச்சாலும் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யோகம் உண்டு. நிச்சயமாக ஜெயிச்சு வந்துடுவீங்க. தெய்வீக காரியம் உங்களுக்கு பவர் கொடுக்கும். சூப்பரிஷியஸ் பவர்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நிறைய இன்றைய தினத்தில் வேலை செய்யும். நிறைய விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்த காரியம் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ரொம்ப நாளாக இருந்த பெண்டிங்கான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் சக்ஸஸ் ஆகும். உண்மையாக சக்ஸஸ் ஆகும். பயங்கரமாக பலன் தரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா துர்க்கை, நரசிம்மர், பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம யதார்த்தமாக என்ன பண்ணிவிடுவோம், எல்லாத்துட்டும் பேசி விடுறது. பேசப்படாது, சிரிக்கப்படாது சொல்லி சிரிச்சு விட்றது. இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது பேராபத்துன்னு சொல்லுவாங்களே, உண்மை. மதிப்பு மரியாதை கிடைக்காது. அதே சமயத்தில் எடுத்த காரியத்தை ஸ்லோவாக பண்ணும். எலும்பு சம்பந்தமாக, நரம்பு சம்பந்தமாக, கால் சம்பந்தமாக, முதுகு சம்பந்தமாக, கண் சம்பந்தமாக, வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும், கவனமாக இருக்கும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். முடிந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் அப்படி செட்பேக் இருந்து அதுக்கப்புறம் செயல்படுங்க. கெட்ட பேர் வர அளவுக்கு எதுவும் வச்சுக்கப்படாது. நல்ல பேர் கிடைக்காட்டியும் பரவாயில்ல. மீனராசிக்கு இன்றைக்கி திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ரோடு கிராஸ் பண்ணும்போது, வெயிட்டை தூக்கும்போது ரொம்ப கோவிச்சு கொள்ளும். யாரோ ஏதாவது சொன்னான்னு சொல்லிட்டு அதுக்கு திருப்பி ரீபர்ட் அடிக்கிறது, இதெல்லாம் வேணும். நிதானமாக, அதுவும் பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்தவங்க, பொலிட்டீஷியனாக இருந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இன்றைய தினம் பெரும் அதிர்ஷ்டம் உண்டு. மைனஸ் எல்லாம் சொன்னால் ப்ளஸ் சொல்லிய பெரும் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவுகளும், நல்ல காரியங்கள் நடக்கும். நல்ல காரியம்னா என்ன? ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அதெல்லாம் நடக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஒரு நல்ல ஃபோர்ஸ், நல்ல ஒரு வைப்ஸாக இருக்கிறதுக்கு குலதெய்வமும் பிள்ளையார் வழிபாடும் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும் வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன் ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி. குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா கனக புஷ்பராகத்தை பற்றி சொன்னேன். கனக புஷ்பராகம் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஸ்டோன். ஒவ்வொரு ஸ்டோன்லேயும் ஒவ்வொரு பவர்ஃபுல் வந்துருக்கு. ராசிக்கு நம்ம போடலாமா சார்? ராசி ஸ்டோன் நல்லதா சார்? கண்டிப்பாக போடணுங்கிறேன் நான். பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ராசியை பலப்படுத்தினா தான் அதுக்கப்புறம் உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அந்த ராசிக்காக நம்ம மோதிரம் போடுறோம். அந்த ராசியாதிபதி கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ஜோதிடத்தை போய் பார்க்கணும். ராசிக்கல் மோதிரம் போடலாமா? போடலாம், 100% போடலாம். பட் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு போடணும். ஏன்னா ஒரு சில ஜாதகத்துக்கு அது வேண்டாம், அந்த தோஷத்தை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்கன்னு சொல்லுவோம். லக்னத்துக்குண்டான மோதிரம் போடலாமா? போடலாம். லக்னாதிபதி கெட்டிருக்கப்படாது. லக்னாதிபதி கெடப்படாது. ஒரு ஸ்டோன்ஸ் போடுறோம் சார், ஜாதகத்தில் பலம் வாய்ந்த ஸ்டோன்ஸை போடணுமா, பலவீனம் வாய்ந்த ஸ்டோன்ஸை போடணும். பலவீனம் வாய்ந்த ஸ்டோன்ஸை போடணும். எந்த விரலில் எந்த கையில் போடணுன்னு இருக்கு. இது ஒரு அஸ்ட்ராலஜர் பார்த்து சொல்லுவார். ஸோ ஆக நவரத்னங்கள் அப்படின்னு சொல்கிறது, மேஷத்துக்கு கோரல் பவளம், ரிஷபத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்படிகம் சொல்லலாம், வைரம் ஒயிட் ஸ்டோன், மிதுனத்துக்கு மரகத பச்சை எமரால்டு, கடகத்துக்கு முத்து, சிம்மத்துக்கு மாணிக்கம் ரூபி, அதேமாதிரி மரகத பச்சை கன்னி, துலாம் வைரம் கிறிஸ்டல், அடுத்தது விருச்சிகம் பவளம் கோரல், அடுத்தது தனுஷுக்கு கனக புஷ்பராகம் எல்லோ சஃபேர், மகரத்துக்கு பார்த்துட்டேன்னா ப்ளூ சஃபேர். இது ரொம்ப அஸ்ட்ராலஜிட்ட கேட்காம போடக்கூடாது, ப்ளூ சஃபேர் மட்டும். அடுத்தது பார்த்துட்டேன்னா கும்பத்துக்கும் ப்ளூ சஃபேர், மீனத்துக்கு எல்லோ சஃபேர். இதெல்லாம் விட்டுட்டு ஒரு அற்புதமான நட்சத்திரம், லக்கியான ஃபார்ச்சுனான ஒரு பிளானட்டுக்கு ஃபார்ச்சுனான ஒரு விஷயத்தை போட்டோம்னா சக்ஸஸ் ஆகும். அதுவும் ஜாதக ரீதியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் பலன் சொல்கிறது. பணம் கிடைக்கிறதுக்கு இருக்கா சார்? எஸ், அந்த சூக்ஷமங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு பலன் சொல்கிறோம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.